சசிகுமார், விஜய் சேதுபதி அரசியலுக்கு வரலாம். ஆனா விஜய்க்கு தகுதி இல்லன்னு சொல்லி கிழிச்செடுத்த பிரபலம். தமிழக வெற்றிக் கழகத்த ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய், இந்த மாசம் நடக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்ல தனிச்சு களமிறங்குறாரு. பெரம்பலூர்லயும் திருச்சி கிழக்கு அப்படின்னு 2 தொகுதிகள்ல வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய அவரு பரப்புரையையும் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நிலையில அவர பிரபல இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் கடுமையா விமர்சனம் பண்ணி முகநூல்ல பதிவிட்டிருக்காரு. அது விஜய் ரசிகர்கள் கிட்ட கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஜேம்ஸ் வசந்தன் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல, ஏன் நடிகர் விஜய்க்கு 2026 தேர்தல்ல வாக்களிக்க கூடாது? அவர் ஒரு நடிகர் மட்டும்தான். அரசியலுக்கு வர ஆசைப்படுறாரு அப்படின்னா, வந்து சமூகத்துல மக்களோட மக்களா பல பரிணாமங்கள்லயும் செயல்பட்டு, மக்களையும், மக்கள் வாழ்க்கை முறையையும், அவங்களோட பிரச்சனைகளையும், சமூகத்தையும், அதோட செயல்பாடுகளையும், இந்த மண்ணோட வரலாற்றையும், அதோட எதிர்கால சவால்களையும், முன்னேற்றத்தோட தடைகளையும், அதுக்கு தீர்வுகளையும் கொஞ்சமாவது தெரிஞ்சு, உணர்ந்து, குறைஞ்சபட்ச தெளிவோட இருக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு இது எதுவுமே இல்ல. அவருக்கு அந்த காலத்த நாம குடுக்கணும். அப்படின்னா சினிமாவில இருந்து யாருமே வரக்கூடாதா அப்படின்னு கேட்டா வரலாம். பல பேர் வரலாம். அரசியல்ல செயல்பட ஒருத்தரோட வாழ்க்கை பின்னணி ஒரு மிகப்பெரிய காரணி. எடுத்துக்காட்டா நடிகர், இயக்குனர் சசிகுமார் வரலாம். தொழிலதிபர் குடும்பத்துல வளர்ந்தவரு. கடை வணிகம், வாடிக்கையாளர், பேரம், லாப நட்டம், கொடுக்கல் வாங்கல், பண இழுத்தடிப்பு, ஏமாத்துறவங்க, நேர்மையானவங்க, கஞ்சன், பித்தலாட்டக்காரன் அப்படின்னு அன்றாடம் பல வகை மக்களையும், பல வகை சூழல்களையும் பார்த்து பார்த்து வளர்ந்தவரு. சமூகம் தெரியும். அதனால அதோட போக்கு தெரியும். வணிகரோட பிரச்சனைகள், மக்களோட பிரச்சனை, பொருளாதாரம், வாழ்வியல் இந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு தெரியும். விஜய் சேதுபதி வளைகுடா நாடுகள்ல அடிமட்ட பணிகள் செஞ்சவரு. இயல்பு வாழ்க்கை வாழ்ந்தவரு. நட்பு, எதிர்ப்பு, துரோகம், மனமுறிவு, முதலாளி, தொழிலாளி, தொலைதூரத்துல இருக்கக்கூடிய குடும்பத்துக்காக உழைக்கிறது, பிரிவு, தியாகம், தனிமை, உறவு, ஏக்கம், சிக்கனம், சேமிப்பு அப்படின்னு பலவித அனுபவங்கள நேரடியா சுவைச்சு பண்பட்ட சாமானியர். இப்படி பல பேர சொல்லலாம். அவங்களுக்கு வாழ்க்கையோட தன்மை தெரியும். பாமரனோட வாழ்க்கை போராட்டங்களும், எதிர்கால கனவுகளும் புரியும். இவங்கள மாதிரியானவங்க அரசியலுக்கு வந்தா, அன்னைக்கே பயணத்த தொடங்கலாம். ஒரு பெரிய இயக்குனரோட பிள்ளையா பொறந்து வளர்ந்து, செல்வ செழிப்புல தெளைச்சு, படிப்போ, உழைப்போ தேவையற்ற இல்லனா தேவை அப்படின்னு உணர முடியாத சூழல்ல வளர்ந்தவர் தான் விஜய். படிப்ப நிறுத்திட்டு நடிகனாகக்கூடிய ஆசையில அப்பா கிட்ட சொல்லி, அவர் தயவுல அறிமுகப்படுத்தப்பட்டு தூக்கி நிறுத்தப்பட்டவரு. 30 வருஷமா நடிகரா மட்டுமே இருந்துட்டு வரக்கூடிய அவருக்கு எல்லாவித சேவைகளையும் செய்ய சுற்றிலும் பணியாட்கள். அதுவும் சினிமாவுல எப்படி தாங்குவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தரையில கால் பதிக்க விடமாட்டாங்க. அதுவும் விஜய் மாதிரியான ஒரு கதாநாயகனுக்கு எப்படிப்பட்ட பணிவிடைகள் செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அவர் ஒரு கூட்டுப்புழு. இது மிக கிடையாது. கேரவன் வாழ்க்கை வாழ்ந்தாரு. உயரம் போக போக தனிமைதானே. அவரு மனம் கோணாதபடி எல்லாரும் நடந்துக்குவாங்க. தயாரிப்பாளர்ல ஆரம்பிச்சு விநியோகஸ்தர் வரைக்கும் கதாநாயகன் இந்த துறையில வைக்கிறது தான் சட்டம். விஜய இப்படி சொல்லும்போது அவரோட ஆதரவாளர்கள் உடனே கோபத்தோட கேட்கக்கூடிய கேள்வி, உதயநிதியும் நடிகர் தானே அப்படின்னு. அவரெல்லாம் கத்துக்கிட்டா வந்தாரு. நீங்க சொல்றதெல்லாம் அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. உதயநிதி நடிகர் கிடையாது. அவரு நடிக்கவும் செஞ்சாரு அப்படிங்கிறது தான் சரி. எல்லாருக்குமே வரக்கூடிய ஆசைதான். சரவணா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் லெஜண்ட் சரவணன் நடிக்கிறார் இல்லையா? உதயநிதி பல தொழில் நிறுவனங்கள தொடங்கி நடத்தினவரு. அவரு கல்லூரியில பட்டப்படிப்பு முடிச்சுட்டு தான் முதல்ல அந்த தொழில ஆரம்பிச்சாரு. நாங்க 2000வது வருஷத்துல அங்க விளையாட போறப்போ கல்லாவுல உட்கார்ந்திருப்பாரு. வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் வணக்கமும் வாழ்த்தும் சொல்லுவாரு. கொஞ்சம் வாரங்கள் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சது இவர் ஸ்டாலினோட மகன் அப்படின்னே. பந்துகள் எடுத்து குடுக்கறது, காசு வாங்கி போடுறது இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செஞ்சிருக்காரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவர் கம்ப்யூட்டர் அப்புறம் அனிமேஷன் நிறுவனம் 2மே நடத்தினப்பதான் நான் அந்த நிறுவனத்தோட சில வேலைகள்லயும் கலந்துக்கிட்டேன். அவருக்கு ஆலோசனை, அறிவும் சொல்லவும், வழிநடத்தவும் அந்த பாரம்பரிய கட்சி அவர் பின்னாடி இருக்குது. பழுத்த அரசியல்வாதிகள் சுற்றிலும் இருக்காங்க. அவர் திகைக்கவோ, திணறவோ அவசியம் இல்ல. பிராமணர் குடும்பத்துல எல்லாருக்குமே குறைந்தபட்ச கர்நாடக சங்கீத அறிவு இருக்கிறது இந்த மாதிரி தான். திரைப்பட குடும்பத்துல திரைப்படத்துறை அறிவு அப்படிங்கிறது இருக்கும். எதுவுமே கத்துக் கொடுக்காமலே என்னோட 3 பிள்ளைகளும் நல்லா பாடுவாங்க, இசைப்பாங்க அப்படின்னு சொல்றது ஒரு கோணம். அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு முற்போக்குத்தனமான கோணம். அதனால தான் இத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.